வணக்கம். நீங்கள் நம்ம மதுபானி பெயிண்ட் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து இப்போ ஒரு 12.8 சென்டிமீட்டரில் இன்ச்சஸில் எடுத்துருக்கேன். இது அதாவது 12.8 நியர்லி இந்த மாதிரி 300 GSM ஃபேப்ரிக்கில் வாட்டர் கலர் பேட் வருதுல, அதுலேருந்து எடுத்து அதை வெட்டிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணோம், இதுக்கு மெஷர்மெண்ட் என்னென்னா ஆஃப் சென்டிமீட்டர் இங்கேருந்து இப்போ நம்ம கோடு போட்டு ஆஃப் திருப்பி 1 ஆஃப் ஸோ 3 சென்டிமீட்டர் பாக்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து இந்த ஸ்கொயர் வந்துடும். இந்த ஸ்கொயர் வந்தோன்னே நம்ம என்ன பண்ணோம்னா, பென்சிலில் போட்டிருக்கேன், இந்த ஒரு டிசைன் காட்டுறேன். அதுக்கப்புறம் இதே தான் நம்ம 4 பக்கமும் போட்டுட்டு முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ நம்ம வந்து இதுக்கு பிளாக்கில் பண்ணுவோம். இப்போ பிளாக்கு 3 எடுத்துக்கலாம், மைக்ரான் பென்னு இல்லைன்னா மைக்ரான் பெனில் இப்போ நான் கோடு அதில் பண்ணலை. இப்போ வந்து பென்சிலில் போட்டோம்னா அது மேலே போட்டுட்டு இதுக்கு நம்ம கலரிங் பண்ணுவோம். அது உள்ள டபுள் கோடு. கார்னர்ஸில் இப்போ நம்ம இப்படி கோடு போட்டுட்டு பென்சிலில் வரைஞ்சிக்கலாம், இல்லைன்னா பென்னில் வரைஞ்சிட்டு இப்போ பெட்டல் மாதிரி டபுள். எப்போயுமே மதுபான டபுள் வந்ததுன்னா நம்ம கலர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பென்சிலில் இருக்கிறத பென்னு போடுறோம். இப்போ இதுக்கு வந்து கொஞ்சம் சின்னதாக 3 எடுக்கலாம். 3 எடுத்தோம்னா இப்போ இதுக்கு கோடு வந்து இப்போ வெளியே கோடு வேணாம், அதை உள்ளே வந்து பென்சிலில் போட்டு அப்புறமா பெனில் இப்போ வந்து நம்மளுக்கு விசிபிளாக இருக்கும். நான் லெஃப்ட் ஹேண்டர், அதனால் லெஃப்டில் போடுறேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரைட்டில் திருப்பிட்டேன். நம்ம போடுற டிசைனை அடுத்த 3 பக்கமும் பண்ணணும். இதுக்கு வந்து ஸ்ட்ரைப்ஸ் இதே மாதிரி
இப்போ இந்த டைமண்ட் மாதிரி போடுறோம். இப்படி போட்டுட்டு ஒரு சர்க்கிள் போட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த வெளியவும் உள்ளவும் நம்ம கலர் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து மெஷர்மெண்ட் எப்படின்னா, நம்ம வந்து சென்டிமீட்டரில் சென்டரில் வச்சுட்டு இப்போ 1 சென்டிமீட்டர் சும்மா ஒரு டாட் வச்சிட்டோம்னா அப்படியே இந்த டைமண்ட் போடுறதுக்கு ஈஸியாக. பெருசு இப்போ இந்த லாஸ்ட்டுக்கு கோடு போட்டுட்டு ஸ்கேல் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் சேஃபு. இதுக்கு இப்படி இப்போ நம்ம வளைச்சின்னு போகிறோம் இல்லையா, அந்த மாதிரி. இந்த மாதிரி 4 பக்கமும் போட்டுட்டு இப்போ பார்த்திங்கன்னா பிளாக் போட்டிருக்கேன், இந்த பக்கம் கோடு ஸ்ட்ரைப்ஸு அதே மாதிரி. இப்போ இங்கே இது ஜாயின் பண்ணலை, இந்த வளையம் இதுக்கு பூ போட்டிருக்கேன். பட் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா இன்னொரு ½ இன்ச் இங்கே கட் ஆகும். 3 பக்கம் நான் ஜாயின் பண்ணலை. அப்படியே கலர்ஸ் சும்மா நம்மளுக்கு ரஃப்பாக எது வேணும், பட் பிளாக்கு தான் மெயினு. சும்மா அங்கங்கே கலர் போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு வந்து சர்க்கிள், இப்போ இந்த ரெட்டை முடிச்சிடலாம். இந்த ரெட்டு வந்து சும்மா இந்த பிளாக் போட்டேன் இல்லையா, அந்த மீதி இருக்கிற ஒயிட் இடத்துல ரெட்டு பெயிண்ட்டு, அக்கர்லிக் பெயிண்ட் இருந்தால் போடலாம். இது மாதிரி எல்லாம் இந்த நம்பருக்கான அப்புறம் பண்ணுறேன். இப்போ சர்க்கிள் வந்து 7.5 எடுத்திருக்கேன். ஸோ நம்ம வந்து மார்க் பண்ணும்போது
இப்போ இங்கே 7.5னா இங்கேருந்து நம்ம அந்த புள்ளியிலேருந்து எடுக்கிறோம். 7.5 வருதா? 7.5ல் ஆஃப் 7க்கு, அதுக்கப்புறம் ஒரு 1 வச்சிடலாம். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு ஆஃபு, அப்புறம் 2 சென்டிமீட்டர். ஸோ ஆஃபு இது கூட இது அளவு கூட நாங்கள் சரியாக காட்டல. இப்போ இதுக்கும் பார்த்திங்கன்னா 3 சென்டிமீட்டர் வரும். இந்த இடத்துல 3 வரும். மேலேருந்து பார்த்தோம்னா 3 வரும். இந்த 3ல் இது ஆஃபு, அப்புறம் ஒரு ஆஃபு, அப்புறம் ஒரு 1, அப்புறம் ஆஃபு. ஸோ மேலே 2 ஆஃபு 3. அந்த 3 தான் இங்கே டிவைட் பண்ணோம்னா வரும். ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம சர்க்கிள் வந்து போடுறோம். இது நம்ம திருப்பி பென் வச்சு கொடுப்போம். இங்கே கொஞ்சம் இதுவாக வருது, அது நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதுக்கு நம்ம வந்து இப்போ நான் இது பண்ணிடுறேன். அடுத்த நாளைக்கு திருப்பி பார்க்கலாம். இதுக்கு ஃபிஷ்ஷு போட போகிறோம். இதுக்கு வந்து இதுக்கு இதே மாதிரி டிசைன் தான். இப்போ நம்ம பென்சிலில் போட்டு காட்டுறேன். இதே மாதிரி இது ஆஃப்க்கு வரும். அதுக்கப்புறமா வந்து அதுக்கப்புறம் அதே மாதிரி இந்த இடத்துல ஆஃப் வரும். இதே பிரிண்ட்டு 2 பக்கம் வந்துடுச்சுன்னா இந்த நடுவு இடம் காலியாக இருக்கும் இல்லையா, அந்த நடுவுக்கு வந்து நம்ம ஃபிஷ்ஷு மாதிரி வரைப்போம். ஃபிஷ்ஷு மாதிரி வரைகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் சின்னது பண்ணலாம். ஃபிஷ்ஷு மாதிரி வரைகிறதுக்கு இப்போ இங்கேருந்து இப்போ வந்து நம்ம சர்க்கிளில் இப்போ நம்ம ஒரு சென்டிமீட்டரில் வச்சோம்னா இப்போ இது வைக்கிறது வச்சுக்கோங்க. இப்போ வந்து இது சர்க்கிளாக எடுத்தோம்னா இங்கேருந்து இது ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்கு இல்லையா, இதில் நம்ம சின்னதாக வாய் போட்டு ஒரு முட் போட்டால் ஃபிளிப் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பெண்ட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் இதிலேருந்து இப்படி இதே டைமண்டை எடுத்து நிட்டோம்னா இதுக்கு கலர் வரும். அதுக்கப்புறமா நம்ம இது உள்ளே வந்து திருப்பி ஸ்டைப்ஸ் போடலாம். இதே தான் ரிப்பீட் ஆகும்.
இதுக்கு இன்னொன்று மதுமணியில் இப்படி போட்டு ஸோ இதை வந்து நம்ம அப்படியே இதுலேருந்து எடுத்துகிட்டு போகலாம். இதை எடுத்துகிட்டு போயிட்டு வந்த பிறகு அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷு இதே மாதிரி ஒரு வந்து இந்த கார்னர் ஃபுல்லாக ஃபிஷ் வரும். ஸோ அது வந்த பிறகு மீதியே நான் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ளவருக்கு இதுக்கெல்லாம் போட போகிறோம் இல்லையா. இப்போ நம்ம சும்மா ஒரு இதுவாக எடுத்துன்னு வந்தோம்னா இப்படியே ஃபிஷ் வரும், இப்படியே போகும், ஃபின் வரும், திருப்பி இந்த ஃபின் வந்து அப்படி போயிடும். இப்போ இதுக்கும் டபுள் லைன் வரும். இதெல்லாம் நம்ம பிளாக் பண்ண போடணும். அப்படியே உங்களுக்கு வந்து டபுள் லைன் வரும். நம்ம கண்ணை வச்சு இது பண்ணலாம். அப்புறம் இங்கேருந்து ஆய் வந்துடுது. இங்கே நம்ம ஃப்ளவர் பண்ணலாம், இந்த கார்னர்ஸும் ஃப்ளவர் பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் நான் வந்து லோட் பண்ணுறேன். நாளைக்கு மீதியை காட்டுறேன். இது ஃபுல்லாக வரைஞ்சிட்டு வீடியோவில் நம்ம திருப்பி பண்ணலாம். நாளைக்கு ஞாபகமாக பாருங்கள். இப்போ இது உள்ளே கூட ஒயிட் இருக்குது அப்படின்றதுக்கு நம்ம வேறு என்ன கலர் போடணுன்னா லைட்டு எல்லோவை இங்கே போடலாம். இங்கே போட்டோம்னா இன்னும் லுக்கு வந்து நல்லா பெயிண்ட் ப்ரஷ்ஷு இதில் போட்டோம்னா 3S GSMல் பண்ணிட்டோம்னா பின்னால் வராது. அதுக்காக இந்த ஷீட் யூஸ் பண்ணுறோம். இதை வேணும்னா நம்ம லேமினேட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே இதே மாதிரி அடிச்சிடலாம். நாளைக்கு வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். இது வரைக்கும் பார்க்குறவங்க ட்ரை பண்ணுங்கள். மீதி இது நம்ம இது வந்து நாளைக்கு வரும். நன்றி.